Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are 6 or 7 things that we read about God, that we come to know about God through this book of Micah. இந்த மீகாவின் புத்தகத்தின் மூலமாக தேவனை நாம் அறிய வரும்போது 6 அல்லது 7 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். So we will consider these things one by one. எனவே இந்த காரியங்களை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் படிப்போம். First of all, we see the wisdom of God in this book. முதலாவதாக இந்த புத்தகத்தில் தேவனுடைய ஞானத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். Like you see the wisdom of God in the entire Bible, you see the wisdom of God in this book also. முழு வேதாகமத்திலும் எப்படி நாம் தேவனுடைய ஞானத்தை பார்க்கிறோமோ அதே போலவே இந்த புத்தகத்திலும் கூட நாம் தேவனுடைய ஞானத்தை பார்க்கலாம். This Bible is a miracle. இந்த வேதாகமானது ஒரு அற்புதம். Because this is the book that took the longest time to write. ஏனென்றால் இந்த வேதாகமத்தை எழுதுவதற்கு அதிக காலம் பிடித்தது. To get this whole Bible, it took 1500 years. இந்த முழு வேதாகமத்தையும் எழுதி முடிப்பதற்கு 1500 வருஷங்கள் ஆனது. It was not one person who wrote the Bible, 40 people wrote the Bible. இந்த வேத புத்தகத்தை ஒரு மனுஷன் மாத்திரம் எழுதவில்லை, 40 பேர் எழுதி இருக்கிறார்கள். And these 40 of them were hardly together to discuss what to write. இந்த 40 பேரும் ஒன்றாக சேர்ந்து என்ன எழுத வேண்டும் என்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கவில்லை. Some books were written while traveling. சில புத்தகங்கள் பிரயாணம் பண்ணும்போது எழுதப்பட்டது. Some books were written in the wilderness. சில புத்தகங்கள் வனாந்தரத்தில் எழுதப்பட்டது. Some books were written at home. சில புத்தகங்கள் வீடுகளில் வைத்து எழுதப்பட்டது. Some books were written in prison. சில புத்தகங்கள் சிறைச்சாலைகளில் வைத்து எழுதப்பட்டது. Some books were written by learned people. சில புத்தகங்கள் கல்விமான்களால் எழுதப்பட்டது. Some books were written by unlearned people. சில புத்தகங்கள் எழுத்தறிவில்லாதவர்களால் எழுதப்பட்டது. But if you look at the message of all the books, ஆனால் இந்த புத்தகங்களுடைய எல்லா செய்திகளையும் நாம் பார்ப்போம் என்றால் it is unique. இது ஒப்பற்றது. Supposing he writes a book, உதாரணமாக இவர் ஒரு புத்தகத்தை எழுதுவார் என்றால், and 50 years later or 150 years later, when he is not dead, I have never even known him or seen him, I write a book. 50 வருஷம் கழித்து இல்லாவிட்டால் இன்னும் அதிகமான வருஷங்கள் கழித்து அவர் மரித்த பிறகு அவர் நான் அறியவும் மாட்டேன், அவர் யார் என்றும் எனக்கு தெரியாது, நான் ஒரு புத்தகத்தை எழுதுகிறேன் என்றால், what is the probability that his message and my message will be the same? அவருடைய செய்தியும் என்னுடைய செய்தியும் ஒன்றாக இருக்கும் என்பதற்கு அதற்குரிய சாத்தியம் என்ன? It's almost impossible. அது மிகவும் அசாத்தியமான காரியம். But here we have 66 books written by 40 people over a period of 1500 years with the same message. ஆனால் 66 புத்தகங்கள் 40 பேர்களால் 1100 வருஷம் அதே செய்தியுடைய புத்தகங்களாகவே எழுதப்பட்டிருக்கிறது. That's the miracle that we have today. இதைதான் இந்த அற்புதத்தை தான் நாம் இன்று வைத்திருக்கிறோம். In particular, when you read the book of Micah, குறிப்பாக நாம் மீகாவின் புத்தகத்தை வாசிப்போம் என்றால், Micah was an Israelite. மீகா ஒரு இஸ்ரவேலர். He prophesied to the Israelites. அவர் இஸ்ரவேலருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். He had a message for the Israelites. இஸ்ரவேலருக்கு என்று அவர் செய்தி வைத்திருந்தார். But what is the wisdom of God in this book? ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற தேவனுடைய ஞானம் என்ன? It is God who raised up Micah. தேவன் தான் மீகாவை எழுப்பினார். It is God who put the words in Micah's mouth. தேவன் தான் மீகாவினுடைய வாயில் வார்த்தைகளை போட்டார். It is God who made Micah prophesy to Israel. தேவன் தான் மீகாவை இஸ்ரவேலருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தார். But the wisdom of God is that those words were addressed not only to Israelites but reached beyond and went beyond even into the New Testament. ஆனால் தேவனுடைய ஞானமோ அவருடைய வார்த்தைகளானது இஸ்ரவேலருக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, இஸ்ரவேலரை கடந்து अनेक வருஷங்களுக்கு அப்பால் புதிய ஏற்பாட்டிலும் அது வந்து அடைந்திருக்கிறது. You see many verses in this book connected with the New Testament. இந்த புத்தகத்தில் अनेक வசனங்கள் புதிய ஏற்பாட்டோடு கூட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. For example, you see the birth of Jesus here. உதாரணமாக இங்கே நாம் இயேசுவின் பிறப்பை குறித்து படிக்கிறோம். Micah chapter 5:2 is a prophecy about the birth of Jesus. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமானது இயேசுவுடைய பிறப்பை பற்றியதான ஒரு தீர்க்க தரிசனம். Not only that, அது மாத்திரம் அல்ல, in Micah chapter 5 verse 7 we read about the remnant of Jacob. மீகா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாக்கோபிலே மீதியானவர்கள் என்பதை பற்றி படிக்கிறோம். That is a prophecy about the church. இது சபையினை பற்றியதான தீர்க்க தரிசனம். Not only that, in Micah chapter 4 verse 1, அது மாத்திரமல்ல, மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் you read about how the mountain of the Lord's house will be established on top of the mountains. எப்படி கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடிய ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் படிக்கிறோம். This is a prophecy about the millennium and also a prophecy about revival.
இது 1000 வருட அரசாட்சியை பற்றிதான தீர்க்க தரிசனமாகவும் எழுப்புதலை பற்றிதான தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. Not only that, the whole book can be interpreted as concerning our lives. அது மாத்திரமல்ல, இந்த முழு புத்தகமும் நம்முடைய வாழ்க்கை பற்றி அர்த்தம் கொள்ளக்கூடியதாக அது இருக்கிறது. So when God spoke to Israel, he was also prophesying to us. எனவே தேவன் இஸ்ரவேலரோடு கூட பேசும்போது தானே நம்மோடு கூடவும் அவர் பேசுகிறார். So in this book we read of the wisdom of God. எனவே இந்த புத்தகத்தில் தேவனுடைய ஞானத்தை பற்றி நாம் படிக்கிறோம். In this book we also read about the servants of God. இந்த புத்தகத்தில் தேவனுடைய ஊழியக்காரரை பற்றியும் நாம் படிக்கிறோம். God raised up Micah. This is the second thing that we see. இது நாம் பார்க்கிறதான இரண்டாவது காரியம், The servants of God. தேவனுடைய ஊழியர்கள். God raised up Micah from amongst the Israelites. தேவன் மீகாவை இஸ்ரவேலரின் மத்தியிலிருந்து எழுப்பினார். He was raised up from some remote village. அவர் ஏதோ தூரமான ஒரு கிராமத்திலிருந்து எழுப்பப்பட்டார். He was not of the lineage of prophets. அவர் தீர்க்கதரிசிகளின் சந்ததியை சேர்ந்தவர் அல்ல. But he had a call. ஆனால் அவருக்கு ஒரு அழைப்பு இருந்தது. What is that call? அந்த அழைப்பு என்ன? To howl for Israel. இஸ்ரவேலருக்காக அலறும்படியாக. Read verse Micah chapter 1 verses 8 and 9. மீகா முதலாவது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிப்போம். இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். அதன் காயம் ஆறாதது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாக எருசலேம் மட்டும் வந்தெட்டினது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Micah is not howling for his family. மீகா தன்னுடைய குடும்பத்திற்காக அலறவில்லை. He is called to howl for a people whom he was not acquainted with. He was acquainted only with his vicinity, with his neighbors, his relatives, but he is called to howl for a nation. இந்த மீகா தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த ஜனங்களை பற்றி மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். அவர்கள் தான் அவருக்கு அறிமுகமாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மீகாவோ அவருக்கு அறிமுகமாகாத ஒரு புதிய ஜாதியை பற்றி அலறும்படியாக அவர் செய்கிறார். Even so, the servants of God have a call. அதே போலவே தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஒரு அழைப்பு உண்டு. More than 2 years ago or 2.5 years ago, I would have hardly known any one of you. 2 வருஷங்களுக்கு முன்பாக இல்லாவிட்டால் 2.5 வருஷங்களுக்கு முன்பாக உங்களில் அநேகரை எனக்கு தெரியாது. But only after coming here, I've come to know most of you. இங்கே வந்த பிறகுதான் உங்களில் அநேகரை எனக்கு தெரியும். But God has brought me here to howl for the church. ஆனால் தேவனோ இந்த சபைக்காக அலறும்படியாக என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். To cry out and wail for the progress of the church. சபைக்காக, சபையினுடைய முன்னேற்றத்திற்காக புலம்பி அழுவதற்காக. So we have to participate. We servants of God have to get up early in the morning and praise God and mention the families and the names and the areas of the believers, and again at 6 o'clock get up and mention particular problems and pray for revival in the land, for the church, for the sick, for those who are going through witchcraft, for those who are in backsliding, where there are problems in the families and so on. எனவே தேவனுடைய ஊழியர்களாகி நாங்கள் காலை 4 மணிக்கு எழுந்து அவரை ஸ்தோத்திரித்து ஸ்தோத்திர ஜெபத்தில் பங்கு பெற்று அந்த ஸ்தோத்திர ஜெபத்தில் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஏரியா வாரியாகவும் ஒவ்வொரு பகுதியின் வாரியாகவும் அவர்கள் பெயர்களை சொல்லி அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் 6 மணிக்கு எழுந்து 6 மணி ஜெபத்தில் சபையினுடைய எழுப்புதலுக்காகவும் சபையில் வியாதியா இருக்கிறவர்களுக்காகவும் வில்லிய சூன்யத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் மற்றும் அநேக பிரச்சனைகளில் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் இன்னும் அநேக காரியங்களுக்காகவும் அந்த ஜெபத்திலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். If we were not servants of God, we would have been howling for our own families. நாங்கள் தேவனுடைய ஊழியர்களாக இல்லாதிருப்போம் என்றால் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்காக மாத்திரம்தான் புலம்பி அழுதிருப்போம். Even today there are servants of God who have families and they are howling for families and their church. ஆனால் இன்று சில தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறது, அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்காகவும் சபைக்காகவும் புலம்பி அழுகிறார்கள். But God has separated us, called us out of families, redeemed us from the earth and from amongst men, so that we have only the church to howl for. ஆனால் தேவனோ எங்களை வேறு பிரித்து மனுஷரிலிருந்தும் பூமியிலிருந்தும் எங்களை முதல் பலனாக தெரிந்தெடுத்து சபைக்காக மாத்திரம் புலம்பி அலறும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். Brothers, sisters, I want to tell you that when some of you share your burdens, the moment you utter your burdens, it becomes a big burden in our hearts. சகோதரர்களே சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாரங்களை என்னிடத்தில் சொல்லும்போது உங்கள் பாரங்களை நீங்கள் என்னிடத்தில் சொல்லுகிற அந்த நிமிஷத்திலே என்னுடைய இடத்தில் மிகப்பெரிய பாரமாக அது மாறிவிடுகிறது. And till that problem is solved, till the issue is settled, it becomes a restlessness within us. அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் வரைக்கும் எங்களுக்கு அந்த காரியத்தை பற்றி ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் தான ஒரு நிலைமை இருக்கிறது. And that burden forces us to
go into prayer and put the matter into the Lord's hands. அந்த பாரமானது அந்த காரியத்தை எடுத்து சென்று தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக அவருடைய கரங்களில் தருவதற்கு எங்களுக்கு உந்துகிறது. So it is God that has put that burden into our hearts to howl for someone whom we formerly did not know. இதுக்கு முன்பாக எங்களுக்கு அறியாத ஒருவருடைய பாரத்தை அவர்களுடைய பாரத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு அலறுவதற்காக தேவன் எங்களுக்கு அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So many servants of God howled for me when I was a believer, when I was a youngster. That is why by the grace of God I am what I am. அநேக தேவனுடைய ஊழியர்கள் நான் வாலிபனாய் இருந்தபோது நான் சிறியவனாய் இருந்தபோது எனக்காக அலறி இருக்கிறார்கள். அது நிமித்தமாகவே இன்று நான் உங்களிடத்தில் இப்படி காணப்படுகிறேன். For all the servants of God that God has given to the church as gifts, shall we praise God. சபைக்கு தேவன் வரமாக தந்துள்ளதான எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Lord, praise you Lord. Thank you Lord, we praise, we praise, we praise, we praise, we praise, we praise, we praise you. Thirdly, we see the mystery of God. We see the mysterious, the mystery of God in this book. மூன்றாவதாக இந்த புத்தகத்தில் தேவனுடைய ரகசியத்தை பற்றி நாம் படிக்கிறோம். That is, Israel is living here in sin and backsliding. இஸ்ரவேலர்கள் இங்கே பாவத்திலும் பின்மாற்றத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They are living in idolatry and witchcraft. அவர்கள் விக்கிரகாராதனையிலும் அவர்கள் மந்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். There are people who are indifferent to God. They are not bothered about God. அவர்கள் தேவனுக்கு அந்நியராக தேவனை பற்றி கவலைப்படாதவர்களாக இருந்தார்கள். So in a situation where people are not going after God, they have idols instead of God. எனவே அந்த ஜனங்களானவர்கள் தேவனுக்கு பின்பாக போகாமல் தங்களுக்கென்று விக்கிரங்களை வைத்திருந்ததான அந்த சூழ்நிலையில் Is it not mysterious that this book should be born out of such a situation? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புத்தகம் எழும்புவது ஒரு ரகசியமானதாக ஆராயப்படாத கூடியதாக இருக்கிறது அல்லவா? Our God is such a mysterious God that he is able to make good out of bad situations. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஆராயப்படக்கூடாத தேவனாக இருக்கிறார். அவர் எதிர்மறையான சூழ்நிலைகளில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். He is able to bring good out of bad situations. கெட்ட சூழ்நிலைகளில் நல்லதை கொண்டு வருகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். That is the capacity of God. அதுதான் தேவனுடைய தகுதியாய் இருக்கிறது. Even if we are going through bad times in our life, நாமும் கூட நம்முடைய ஜீவியங்களில் சில மோசமான கட்டங்களில் கடந்து செல்லும்போது it may be when we say bad, that bad has a wide range of meanings. நாம் மோசம் இல்லது கெட்டது என்று சொல்லும்போது அதற்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் உள்ளன. It may be someone is doing something bad against us. ஒருவேளை யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக மோசம் செய்து கொண்டிருக்கலாம். Or it may be demons rising up against us. இல்லாவிட்டால் பிசாசுகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். Or it might be some kind of a mental badness in our life. இல்லாவிட்டால் நம்முடைய மனதில் ஏதாவது ஒரு கெட்ட பிரச்சனை ஏற்படலாம். Or it might be badness of sin striving against our life. இல்லாவிட்டால் மோசமான பாவங்கள் நம்முடைய ஜீவங்களுக்கு விரோதமாக போராடலாம். But whatever that situation, ஆனால் அந்த சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் when we surrender that situation to God, அந்த சூழ்நிலையை நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது to our own amazement he is able to turn that situation into good. நாமே ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த மோசமான சூழ்நிலையை அவர் நல்ல சூழ்நிலையாய் மாற்றி விடுகிறார். Thou Bethlehem Ephratah, though thou be the least of all cities, out of thee shall Jesus be born. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இயேசு உன்னில் பிறக்கப் போகிறார். So God looks for inconspicuous small situations, bad situations. There his heart goes to do good so that his name might be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் மோசமான சூழ்நிலைகளில் அற்பமான சூழ்நிலைகளை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து நல்லதை எழுப்பி தம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படியாக அவர் அப்படி கிரியை செய்கிறார். It is because the Israelites were bad that the book of Micah was written. இஸ்ரவேலர்கள் கெட்டவர்களாக இருந்தபடியினால் ஒருவேளை இந்த மீகாவின் புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம். So it is useful to us and we are reading and we are listening to a sermon from it. எனவே இது நமக்கு உபயோகமாக இருக்கிறது. இதை நாம் படிக்கிறோம், இதிலிருந்து பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம். So no matter how bad a situation we might be in, எனவே நாம் எந்த கெட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அது காரியம் அல்ல. God is so powerful when we give that bad situation to him, he is able to bring holiness out of it. அந்த மோசமான சூழ்நிலையை அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவர் அதிலிருந்து பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்கு அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். He is able to bring his word out of it. அவர் தம்முடைய வார்த்தையை அதிலிருந்து கொண்டு வருவதற்கு வல்லமையுள்ளவர். He is able to bring transformation out of it. அதிலிருந்து மறுரூபத்தை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுள்ளவர்.
Our God is such a powerful God, therefore let's praise நம்முடைய God. தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Tiaraba shabana mantura raba katuda. Thank you, Lord. We praise you, 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 we praise you. Next, we see the faith of God. அடுத்தபடியாக தேவனுடைய விசுவாசத்தை நாம் காண்கிறோம். You look at the state of Israel. இஸ்ரவேலருடைய நிலைமையை It's பாருங்கள். a hopeless condition. அது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. You read Micah chapter 7 verses 2, 3 and 4. மீகா 7ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிப்போம். தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். Just look at the state of Israel. இஸ்ரவேலருடைய நிலைமையை பாருங்கள். Such a terrible, backslidden, dirty condition. ஒரு பயங்கரமான பின்மாற்றமான அசுத்தமான சூழ்நிலை. Everybody is backslidden. எல்லாரும் பின்மாற்றத்தில் தான் இருக்கிறார்கள். Believers are backslidden, pastors are also backslidden. விசுவாசிகளும் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள், ஆசாரியர்களும் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். But look at the faith of God. ஆனால் தேவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். Because he has already promised certain promises to Abraham. ஆபிரகாமுக்கு அவர் ஏற்கனவே சில வாக்குத்தத்தங்களை வாக்கு பண்ணியிருந்தபடியினால் His eyes don't look at just the badness of the situation. அவருடைய கண்களானது அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த மோசத்தை மாத்திரம் பார்க்கிறதில்லை. Because he is God, he is able to make situations change. ஏனென்றால் அவர் தேவன், சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். He will neither faint nor be discouraged. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. See what he says about this Israel. இந்த இஸ்ரவேலை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். Same book, chapter 4 verses 11 to 13. அதே புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11 13ஆம் வசனம் வரைக்கும். சீயோன் தீட்டுப்பட்டவளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவளை களத்திலே சேர்ப்பார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி செய்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பார். Look at the faith of God. தேவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். He looks at a sinful generation. அவர் ஒரு பாவமுள்ள சந்ததியை பார்க்கிறார். He looks at a backslidden idolatrous people. ஒரு பின்மாற்றமுள்ள ஒரு விக்கிரகாராதனை செய்கிறதான ஜனங்களை அவர் பார்க்கிறார். You are the daughter of Zion. அவர் சொல்லுகிறார், நீதான் சீயோனுடைய குமாரத்தி. Many nations are trying to defile you. அநேக தேசங்கள் உன்னை தீட்டுப்படுத்த முயற்சிக்கும். But they do not understand my counsel. ஆனால் என்னுடைய ஆலோசனை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். Arise and thresh out, daughter of Zion. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. I will make thine horn iron and thy hoofs brass. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். And you are going to beat many people into pieces. நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். See, look at the way God pronounces blessing and victory upon those sinful people. அப்படிப்பட்ட பாவமுள்ள சந்ததியின் மேல் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் எப்படி அறிவிக்கிறார் என்று பாருங்கள். Is there anyone in your family who is unsaved? உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படாமல் Is இருக்கிறார்களா? there anyone backslidden in your family? உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் பின்மாற்றத்தில் Is இருக்கிறார்களா? there anyone wicked in your family? உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் துன்மார்க்கத்தில் இருக்கிறார்களா? Any demon struggling against your family? ஏதாவது ஒரு பிசாசு உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிறதா? Any situation that is not changing in your family? உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை மாறாமல் இருக்கிறதா? Or maybe in your own personal life some struggles are going on. ஒருவேளை உங்களுடைய சொந்த தனிப்பட்ட ஜீவிதத்தில் சில போராட்டங்கள் போய் கொண்டிருக்கிறதா? And you feel it is impossible to change. அதை மாற்றுவது சாத்தியம் இல்லாதது என்று நீங்கள் உணரலாம். But if we have the faith of God, ஆனால் தேவனுடைய விசுவாசம் நம்மில் இருக்கும் என்றால் we are not going to look at those situations. நாம் அந்த சூழ்நிலைகளை பார்க்க போகிறதில்லை. We are going to look at that God who is able to give us his faith. அவருடைய விசுவாசத்தை தரப்போகிறதான அந்த தேவனை நோக்கி தான் நாம் பார்க்க So போகிறோம். pronounce his word. எனவே அவருடைய வார்த்தைகளை அறிவியுங்கள். He will make our horns iron. அவர் நம்முடைய கொம்புகளை இரும்பாக்குவார். He will make our hoofs brass. நம்முடைய குளம்புகளை வெண்கலமாக்குவார். He will tread upon those impossible situations. அந்த சாத்தியமில்லாத சூழ்நிலைகளை அவர் மிதித்து போடுவார். We have such a mighty God, therefore let's praise God. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Stotram, stotram, stotram. Shabarabakatudabam karabaniam tudarabaliam today. Praise you, Jesus.
you, Jesus. Praise you, we praise you, we praise you. Next, we see the severity of God. தேவனுடைய கண்டிப்பு. அடுத்ததாக தேவனுடைய கண்டிப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். In dealing with sin, God is very severe. பாவத்தை பற்றி அவர் சொல்லும்போது அவர் மிகவும் கண்டிப்பானவராய் இருக்கிறார். God loves the sinner, but he is very severe with sin. தேவன் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை பற்றி அவர் மிகவும் கண்டிப்பாய் இருக்கிறார். See what God does here. தேவன் இங்கே என்ன செய்கிறார் என்று பாருங்கள். If the church sins, who will he raise? பாவம் சபையானது பாவம் செய்யும்போது அவர் யாரை எழுப்புவார்? He will raise up servants of God. அவர் தேவனுடைய ஊழியர்களை எழுப்புவார். The servants of God will reprove believers. தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை கண்டிப்பார்கள். But in this church, ஆனால் இந்த சபையில் who is sinning? யார் பாவம் செய்கிறார்கள்? The pastors are sinning, the brothers are sinning, the servants of God are sinning, the judges are sinning, the prophets are sinning. They're all taking bribes. ஆசாரியர்கள் பாவம் செய்கிறார்கள், சகோதரர்கள் பாவம் செய்கிறார்கள், விசுவாசிகள் பாவம் செய்கிறார்கள், தேவ ஊழியர்கள் பாவம் செய்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் பாவம் செய்கிறார்கள், எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறார்கள். The big people, the small people, all are backslidden. பெரியவர்களும் சிறியவர்களும் எல்லாரும் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். Even the people who are supposed to teach people good, the prophets, they are also backslidden. தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மையை போதிக்க வேண்டும் என்கிற தீர்க்கதரிசிகள் கூட அவர்களும் பாவம் செய்கிறார்கள். If you give them some money, they will change their prophecy and make it favorable for the people. அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கப்பட்டது என்றால் அவர்கள் தீர்க்க தரிசனத்தை மாற்றி தேவனுடைய அந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரகாரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். So the people had all the pastors in their pockets. எனவே இந்த ஜனங்கள் இந்த எல்லா ஆசாரியர்களையும் தங்களுடைய பைகளில் வைத்திருந்தார்கள். Because with their money they could alter them and influence them. ஏனென்றால் தங்களுடைய பணத்தின் மூலமாக அவர்களை மாற்றலாம், அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தலாம். So God raises up a small man, a nobody from a remote village, sends him to the top notches, the high people who are occupying big positions, and prophesies to them. எனவே தேவன் ஒரு சிறிய மனுஷனை யாருமே அறியாததான ஒரு தூரமான கிராமத்திலிருந்து எழுப்புகிறார். அந்த மனுஷனை எழுப்பி ஜனங்களுடைய மத்தியில் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கிறதான அதிபதிகளிடத்தில் அவர் அனுப்புகிறார். There is nothing more shameful than that. இதை காட்டிலும் ஒரு வெட்கமான காரியம் ஒன்றுமில்லை. Sending a man who is no one to prophesy to the prophets, to prophesy to the teachers. யாருமே அறியாத ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அனுப்புகிறார், ஆசாரியர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அனுப்புகிறார். To put them to shame. அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக. The sister who slept in the Lord at Tambaram, Sister Padma, தாம்பரத்தில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்ததான சகோதரி பத்மா அவர்கள், she was one of the first sisters to visit our home. அவர்கள் தான் எங்களுடைய வீட்டுகளை சந்தித்ததான முதலாவது சகோதரி. And she was a Brahmin basically. அவர்கள் அடிப்படையில் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். And she was telling my parents about Jesus. இயேசுவை பற்றி என்னுடைய பெற்றோருக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். It made my parents ashamed to see that they, being basically Christian, had to be taught by a Brahmin about Jesus. அடிப்படையில் கிறிஸ்தவர்களாய் இருந்த தங்களுக்கு ஒரு பிராமண சகோதரி வந்து இயேசுவை பற்றி சொல்லுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் வெட்கம் அடைந்தார்கள். And that was one thing that brought them close to Christ. அதுதான் இயேசுவின் பக்கமாக அவர்களை கொண்டு வந்ததான ஒரு காரியம். In the same way, அதே போலவே God sends an inconspicuous man, a nobody, to tell the teachers of the law that they have gone wrong, that they have gone away from God. ஒன்றுமே அறியாத ஒரு சிறியதான ஒரு மனுஷனை எல்லாம் அறிந்ததான அந்த போதகர்களிடத்தில் தேவன் நீங்கள் தப்பு செய்கிறீர்கள் என்று சொல்லும்படியாக அனுப்புகிறார். Read Micah chapter 3 verse 1. மீகா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. So here we see he is addressing all the high people. He is not talking to the common people. இவர் பொதுவான ஜனங்களோடு பேசவில்லை, பதவியில் மிகவும் உயர்ந்ததான ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார். All the people could be paid to alter their prophecies. எல்லா ஜனங்களும் தங்களுடைய தீர்க்கதரிசனங்களை மாற்றும்படியாக அவர்களுக்கு பணம் செலுத்தப்பட்டிருக்கலாம். Read 3:11. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு
கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். See, all the heads, the priests, the prophets, all taking bribes. தலைவர்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பரிதானம் வாங்குகிறார்கள். But what does Micah say? ஆனால் மீகா என்ன சொல்லுகிறார்? Verse 8. 8ஆம் வசனம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். She says, I'm full of the Spirit of the Lord. நான் தேவனுடைய அருளிய பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். I'm not going to alter my prophecy for bribes. நான் பரிதானத்திற்காக என்னுடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றி சொல்ல மாட்டேன். I am going to show Israel his sin. நான் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தை தெரிவிப்பேன். So God is severe with sin. எனவே தேவன் பாவத்தை குறித்து மிகவும் கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார். And he wants to raise up people to be severe with sin. அது மாத்திரமல்ல, பாவத்தோடு கூட கண்டிப்பா இருக்கிற ஜனங்களை எழுப்பும்படியாக அவர் விரும்புகிறார். He wants a group of people who will not compromise with sin for money. பணத்திற்காக பாவத்தோடு கூட ஒத்துப்போகாத ஒரு கூட்டம் ஜனங்களை எழும்பும்படியாக அவர் விரும்புகிறார். He wants a group of people who will not compromise with sin for personal benefits. தங்களுடைய சொந்த லாபத்திற்காக பாவத்தோடு கூட ஒத்துப்போகாத ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பும்படியாக அவர் விரும்புகிறார். We are severe with other people's sins. நாம் மற்ற ஜனங்களுடைய பாவங்களை குறித்து மிகவும் கண்டிப்பா இருப்போம். But we spare ourselves when we sin. ஆனால் நாம் பாவம் செய்யும்போது நம்மை நாம் தப்ப விடுவோம். That's not true holiness. அது உண்மையான பரிசுத்தம் அல்ல. That's just deception. அது ஒரு வஞ்சகம். The Lord should help us to be severe with ourselves. தேவன் நம்மை குறித்து நமக்கே கண்டிப்பா இருக்கும்படியாக நமக்கு உதவி செய்ய வேண்டும். For that let's praise God. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. We praise you, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. Sixthly, we see the mercy of God in this book. ஆறாவதாக இந்த புத்தகத்தில் தேவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். The word Micah, the name Micah means who is like God. மீகா என்றால் தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்பது அர்த்தம். Now you read Micah chapter 7 verse 18. மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். See, who is like God? His own name comes there. அவருடைய சொந்த பெயரே அங்கே வருகிறது. தேவனுக்கு ஒப்பானவர் யார்? And what does he do in description of that? Who is like God? அதை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமாக அவர் என்ன சொல்லுகிறார்? It is his mercy that is brought forward. அவருடைய கிருபை தான் அவரை முன்னால் கொண்டு வந்தது. Who is merciful like our God? நம்முடைய தேவனை போல இரக்கமுள்ள தேவன் யார்? Beloved, what is hanging there for the Israelites is judgment. பிரியமானவர்களே, இஸ்ரவேலருக்கு என்று வைக்கப்பட்டது நியாய தீர்ப்பாய் இருந்தது. The Israelites are ready to be judged. இஸ்ரவேலர்கள் நியாய தீர்ப்பை அடையும்படியாக அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். Although they are ready for judgment, அவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமா இருந்தாலும் we see God's mercy being revealed there. தேவனுடைய இரக்கம் அங்கே வெளிப்பட்டதை நாம் காண்கிறோம். It's such a mysterious book that you will see at one point of time God blasts Israel. In the next verse or the next moment he is merciful to Israel. இந்த புத்தகம் அவ்வளவு மர்மமான புத்தகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் தேவன் இஸ்ரவேலரை அப்படி திட்டுகிறார், அடுத்த கட்டத்தில் அவர்களோடு அவர் இரக்கமாய் இருக்கிறார். For example, you read Micah chapter 1. உதாரணமாக மீகா 1ஆம் அதிகாரம் Read verse 2. 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவிகொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருப்பார். See, here God is rising up in the beginning of the book as a witness against his people. இந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் தானே தேவன் இதற்கு விரோதமாக ஜனங்களை அவர் எழுப்புகிறார். And he is pointing out the sin of the people. அந்த ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். Read verse 11, chapter 2 verse 11. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான். See, if there's a prophet who rises up and helps them to sin, that will be a good prophet for them. They are such a bad people. ஒரு தீர்க்கதரிசி எழுந்து அவர்கள் பாவம் செய்யும்படியாக அவர்களுக்கு பிரசங்கிப்பான் என்றால் அவர்கள் தான் அவனுக்கு பிரசங்கியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கெட்ட நடக்கையுள்ளவர்களாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள். So God rises up as a witness against them and points their sin
from the first chapter to the 11th verse of the second chapter. எனவே தேவன் அவர்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷனை எழுப்பி அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டுகிறார். அது முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. Now read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ரேவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏகம் கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்து மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். Just look at that verse. இந்த வசனத்தை பாருங்கள். He points out their sin, tells them they are backsliding, rises up in witness against them and says, "Oh Jacob, I will surely assemble you, I will surely gather you to myself." அவர் அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டும்படியாக ஒரு மனுஷனை அவர்களுக்கு விரோதமான சாட்சியாக எழுப்புகிறார். அவர் அவருடைய பாவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய பின்மாற்றத்தை அவர் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு யாக்கோபின் ஜனங்களே, உங்களை நான் நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். Now read the next chapter, first 3 verses. அடுத்த அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவருடைய சதையையும் பிடுங்கி போதும். So again he is blasting the children of the Israelites and their heads. அவர் மறுபடியும் இஸ்ரவேலரையும் அவருடைய அதிபதிகளையும் அவர் திட்டுகிறார். Read verse 12. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல் உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். Judgment, நியாய தீர்ப்பு, that is pronounced. நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. Read the next verse 4:1. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். Mercy. இரக்கம். 4 and 5 full of mercy. 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரம் இரக்கத்தால் நிறைந்திருக்கிறது. In chapter 5 he says, I will cut off witchcraft out of their hand, there will be no more soothsayers amongst you. 5ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், நான் உன்னுடைய பட்டணத்தில் சூனிய வித்தைகளை அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். And the whole 2 chapters full of blessing. அந்த 2 முழு அதிகாரமும் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. Then if you go to chapter 6, 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் read verse 3. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? உனக்கு எதிரே உத்தரவு சொல். See, again he is expressing his grief and sorrow to the people. மறுபடியும் ஜனங்களோடு கூட தம்முடைய துக்கத்தையும் வியாகுலத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். Again in chapter 7, மறுபடியும் 7ஆம் அதிகாரத்தில் verse 8 we see again the blessing of the Lord pronounced there. 8ஆம் வசனத்தில் மறுபடியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது இங்கே கூறப்படுகிறது. Here we see the Israelites crying out to God. இங்கே இஸ்ரவேலர்கள் தேவனை பார்த்து கதறுகிறார்கள். Rejoice not against me, O mine enemy. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. When I fall I shall arise. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். When I sit in darkness the Lord shall be my light. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். Beloved, what a merciful God we have. பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார். This book tells us what we deserve. இந்த நாம் எதற்கு பாத்திரர் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது. We deserve punishment. நாம் நியாய தீர்ப்புக்கு தான் பாத்திரராய் இருக்கிறோம். We deserve to be severely dealt with by God. தேவனால் மிகவும் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டிய பாத்திரமுள்ள ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். That's what we are worthy of. இதற்கு தான் நாம் தகுதியுள்ளவர்கள். But instead of getting that punishment, God is showing us mercy. ஆனால் அந்த நியாய தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தேவன் நம்மேல் இரக்கம் காட்டுகிறார். How merciful is that God? அந்த தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். Beloved, this mercy should make us ashamed and turn towards God. பிரியமானவர்களே, இந்த இரக்கமானது நம்மை வெட்கப்பட வைத்து மறுபடியும் தேவனிடமாய் திரும்ப செய்ய வேண்டும். It's because he is merciful that we are not burnt up by his holiness. அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பதனால் தான் அவருடைய பரிசுத்தத்தினால் நாம் எரிக்கப்படாமல் இருக்கிறோம். For that mercy of God shall we praise God. அந்த தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, we praise you, Lord, we praise you. Thank you, Lord, we thank you, Jesus, we praise you. Thank you, Lord, we thank you, Jesus. And lastly, we see the promise of God. கடைசியாக நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம்.
That is the key verse that we read. அதுதான் நாம் ஆரம்பத்தில் படித்ததான வசனம். In verse 14 and 15, 14 15 வசனங்களில் we see some things. சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். We see a promise from God there. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். According to the days of thy coming out of the land of Egypt will I show unto him marvelous things. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If you come to the previous verse, அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் we see God is speaking about feeding his flock. தேவன் தம்முடைய மந்தையை மேய்க்கிறதை பற்றி அவர் சொல்லுகிறார். Listen carefully. கவனமாய் கவனியுங்கள். Here we see the children of Israel being fed by three things. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மூன்று காரியங்களினால் போஷிக்கப்படுவதை பற்றி நாம் பார்க்கிறோம். Or they are fed in three places. அவர்கள் மூன்று இடங்களில் போஷிக்கப்படுகிறார்கள். First of all, முதலாவதாக where are they now? அவர்கள் இப்பொழுது எங்கே காணப்படுகிறார்கள்? They are in a place called Carmel. அவர்கள் கர்மேல் என்கிறதான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். In Carmel there is a wood. கர்மேலில் ஒரு வனம் இருக்கிறது. In that wood they are solitary. அந்த வனத்தில் அவர்கள் தனியாய் இருக்கிறார்கள். Like a flock. ஒரு மந்தையை போல் இருக்கிறார்கள். There they are feeding. அங்கே அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். That is the present state of Israel. அதுதான் இஸ்ரவேல் இப்பொழுது காணப்படுகிறதான நிலைமை. They do what they like. அவர்களுக்கு பிரியமானபடி அவர்கள் நடப்பார்கள். They have no one to control them. அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை. And they receive bribes. அவர்கள் பரிதானம் வாங்குவார்கள். And they say Lord is with us. தேவன் எங்களோடு இருக்கிறார் என்றும் சொல்லுவார்கள். That is their state. இதுதான் அவர்களுடைய நிலைமை. No control, no shepherd. கட்டுப்பாடும் இல்லை, மேய்ப்பனும் இல்லை. But they have their food there in Carmel. ஆனால் அவர்களுக்கோ கர்மேலில் தங்களுக்கென்று ஆகாரம் But வைத்திருக்கிறார்கள். they are in the jungle, in the wood in Carmel. அவர்கள் காட்டில் ஒரு வனத்தில் கர்மேலில் இருக்கிறார்கள். That means like wild animals with no one to control them or master them, they are independent in the wood. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒருவரும் கட்டுப்படுத்த கூடாத, ஒருவரும் ஆளக்கூடாததான துஷ்ட மிருகங்களைப் போல அந்த காட்டில் அவர்கள் காணப்படுகிறார்கள். They have little grass to eat. புசிப்பதற்கென்று கொஞ்சம் புல் இருக்கிறது. They are satisfied with money, house, land, education, riches, popularity. All this is their food. They want all this, but no one should control them. பணத்தினாலும் வீடுகளினாலும் கல்வியினாலும் பிரபலத்தினாலும் மற்றும் செல்வங்களினாலும் புகழினாலும் அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். இதிலே அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஒருவரும் அவர்களை கட்டுப்படுத்த கூடாது. They are Israelites, but this is their state. அவர்கள் இஸ்ரவேலர்கள், ஆனால் அவர்களுடைய நிலைமையோ இதுவாய் இருந்தது. This is the state of many of us also. இதுதான் நம்மில் அநேகருடைய நிலைமையாயும் இருக்கிறது. We want blessings. நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும். But we don't want a God who dictates terms to us. ஆனால் சில சட்டங்களை சொல்லுகிறதான தேவன் நமக்கு அவசியம் இல்லை. We don't want a God who tells us do this and do that. இதை செய் அதை செய் என்று சொல்லுகிற தேவன் நமக்கு வேண்டாம். But we tell God do this and do that. ஆனால் நாம் தேவனை பார்த்து இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்லுகிறோம். That is the wildness or the present state of Israel. இதுதான் இஸ்ரவேலருடைய இப்பொழுது காணப்படுகிறதான முரட்டுத்தனம். They are in Carmel, independent in the wood like wild animals, no one to control them. அவர்கள் கர்மேலில் தனியாக ஒருவரும் கட்டுப்படுத்த கூடாததான கர்மேல் என்கிற காட்டில் இருக்கிறார்கள். Their food is now money and popularity and fame and so on. அவருடைய ஆகாரமானது பணமும் வீடும் மற்றும் புகழும் பிரபலமும் தான் அவர்களுக்கு ஆகாரம். But God gives them a new food now. ஆனால் தேவனோ இப்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய உணவை தருகிறார். Read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். Now it says feed thy people with thy rod. உமது கோலினால் உமது மந்தையை மேய்த்தருளும். So God is now feeding them with a rod. இப்பொழுது தேவன் அவர்களை ஒரு கோலினால் மேய்க்கிறார். What does that mean? You can feed with grass. How can you feed with a rod? ஒரு புல்லினால் அவர்களை போஷிக்க முடியும். எப்படி அவர்களை ஒரு கோலினால் போஷிக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? Till now they are wild animals. இதுவரைக்கும் அவர்கள் துஷ்ட மிருகங்கள். Till now they are in a jungle, independent, no one to control them. இதுவரைக்கும் தனியாக ஒருவராலும் கட்டுப்படுத்த கூடாததான ஒரு காட்டில் அவர்கள் வாழ்கிறார்கள். But now a rod is coming to control them. ஆனால் இப்பொழுதோ அவர்களை கட்டுப்படுத்தும்படியாக ஒரு கோல் வருகிறது. That rod itself is called food. They are going to be fed with that rod. அந்த கோலே
ஆகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆகாரத்தில் தான் அவர்கள் திருப்தி அடைய போகிறார்கள். What is that rod? அந்த கோல் என்ன? The Assyrians and the Babylonians are going to invade them. அசீரியர்களும் பாபிலோனியர்களும் அவர்களை வந்து கைப்பற்ற They போகிறார்கள். are going to take them away to strange lands. அவர்களை அந்நிய தேசங்களுக்கு கொண்டு போக போகிறார்கள். But that itself, the chastisement is going to be a food for their growth. அதுவே அந்த தண்டனையே அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆகாரமாய் இருக்க போகிறது. See, read the same book, chapter 4, verse 10. அதே புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல் அம்பாயமிட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு நீ நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியிலே தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். See, this is another feeding. இது இன்னொரு போஷித்தல். God is going to send a rod upon them. That rod is the Babylonians. தேவன் அவர்களுக்குள்ளே ஒரு கோலை அனுப்ப போகிறார். அந்த கோல் தான் பாபிலோனியர்கள். So these Babylonians are going to chastise them and punish them. But in that chastisement, in that pain, in that laboring, there is a feeding. இந்த பாபிலோனியர்கள் அவர்களை தண்டிக்க போகிறார்கள், அவர்களை சிட்சை செய்ய போகிறார்கள். ஆனால் அந்த தண்டனையினாலும் சிட்சையினாலும் வருகிறதான அந்த பிரயாசம், அந்த வேதனை தான் அவர்களுக்கு கோல். All of us, we all have our own wildness. நாம் எல்லாருக்கும் நமக்கென்று அவரவர்களுக்குரிய முரட்டுத்தனம் இருக்கும். காட்டுத்தனம். We all have our wild natures. நம்ம எல்லாருக்கும் அந்த காட்டு சுபாவம் இருக்கும். To set that right, அதை சரி செய்யும்படியாக God has a rod. தேவன் ஒரு கோல் வைத்திருக்கிறார். With these wild natures we can live in the world. இந்த காட்டுத்தனமான சுபாவங்களோடு கூட நாம் உலகத்தில் வாழலாம். So many people with wild natures surviving in the world. அநேகர் இந்த உலகத்தில் காட்டுத்தனமான சுபாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But God does not want us that way. ஆனால் தேவனோ அந்த வழியில் நாம் இருக்கும்படியாக விரும்புகிறதில்லை. Because we are his flock. ஏனென்றால் நாம் அவருடைய மந்தை. He wants to change us. நம்மை மாற்றும்படியாய் அவர் விரும்புகிறார். So he sends a rod to feed us. எனவே நம்மை போஷிக்கும்படியாக ஒரு கோலை அவர் அனுப்புகிறார். Those Babylonians are enemies of Israel, but they don't realize that they are correcting Israel. இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரவேலருக்கு சத்துருவானவர்கள். ஆனால் இந்த இஸ்ரவேலரோ அவர்களை சரி செய்யும்படியாக தான் இந்த பாபிலோனியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறியவில்லை. God is taking us through situations that we do not like in our life. நம்முடைய ஜீவியங்களை நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகளில் தேவன் எடுத்து செல்லுவார். That situation can come like a tempting situation. அந்த சூழ்நிலையானது ஒரு சோதிக்கிற சூழ்நிலையாய் வரும். That situation can come like a situation which we hate. அந்த சூழ்நிலையானது நாம் பகைக்கிறதான ஒரு சூழ்நிலையாய் வரும். That situation can come like a reproach in our life. அந்த சூழ்நிலையானது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நிந்தையை போல் வரும். That situation can come like mockery against our life. அந்த சூழ்நிலையானது நம்முடைய ஜீவியத்தில் பரியாசம் செய்கிறதை போல வரும். It can come like worldliness into our life. அது லௌகிகத்தை போல நம்முடைய ஜீவியத்தில் வரும். But in some way or the other there will be a chastisement there, a work of correction to remove our wildness. ஆனால் எப்படியோ ஏதோ ஒரு வழியில் அந்த காரியங்களானது நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த காட்டுத்தனமான சுபாவத்தை அகற்றக்கூடியதான ஒரு தண்டனையாக சிட்சையாக வரும். Thank God for his rod. அவருடைய கோலுக்காக தேவனுக்கு நன்றி. When his rod falls on us there will be pain. அவருடைய கோல் நம்மேல் விழும்போது வேதனை இருக்கும். But that pain is healing pain, not destroying pain. ஆனால் அந்த வேதனையோ ஆரோக்கியமாக்கும் வேதனை, அழிக்கும் வேதனை அல்ல. It is a pain that will remove our wildness. அந்த வேதனை நம்முடைய காட்டுத்தனத்தை நம்மை விட்டு அகற்றும். It is a pain that will make us his flock once again. அந்த வேதனையானது மறுபடியும் அவருடைய மந்தையாக நம்மை மாற்றும். So God permits sickness in our life. எனவே தேவன் நம்முடைய ஜீவியங்களில் வியாதிகளை அனுமதிக்கிறார். God permits poverty in our life. நம்முடைய ஜீவியங்களில் வறுமையை அனுமதிக்கிறார். God allows fear in our life. நம்முடைய ஜீவியங்களில் பயத்தை அனுமதிக்கிறார். God permits so many situations where pain comes in different ways. நம்முடைய ஜீவியங்களில் अनेक வழிகளின் மூலமாக வேதனை வருகிறதான अनेक சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். Go to Babylon, there shall thou be delivered. நீ பாபிலோனுக்கு போ, அங்கே நீ விடுவிக்கப்படுவாய். When this pain comes, இந்த வேதனை வரும்போது we are forced to go to the presence of God. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு போகும்படியாக பலவந்தம் பண்ணப்படுகிறோம். That's when somehow we want a fasting prayer and we go to all the meetings, we go to the 24-hour prayer chain in Irumbul, we try to pray, we try to get God to speak to us, we have extra prayers, we sit up in the night and we cry, we stand on our knees, something or the other we do to get rid of that pain. அந்த நேரத்தில் தான் நாம் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறோம். எல்லா கூட்டங்களுக்கும் வரும்படியாக முயற்சி செய்கிறோம். எல்லா கூட்டங்களுக்கும் வந்து விடுகிறோம். இருமுலில் நடைபெறுகிறதான 24
மணி நேர உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுகிறோம். இரவு நேரங்களில் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். எப்படியாவது அந்த வேதனையிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக. See how the chastisement of God feeds us. தேவனுடைய சிட்சையானது எப்படி நம்மை போஷிக்கிறது என்று பாருங்கள். So through the rod the Israelites were fed. எனவே இந்த கோலின் மூலமாக இஸ்ரவேலர்கள் போஷிக்கப்பட்டார்கள். Now there is a third kind of feeding there. இப்பொழுது மூன்றாவது வகையான ஒரு போஷிப்பிக்குதல் இருக்கிறது. It says, let them feed in Bashan and in Gilead as in the days of old. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. Bashan and Gilead were one of the first places that the Israelites saw as they were traveling towards Canaan. இந்த பாசானும் கீலேயாத்தும் என்கிற இடம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் செய்யும் போது அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் கண்டதான முதலாவது இடங்கள். For example, உதாரணமாக turn to Deuteronomy chapter 34 verse 1. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீலேயா தேசம் அனைத்தையும். See, he is not entering Canaan. அவர் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. But outside of Canaan, God takes him up to a mountain and shows him, and what he shows him the land, and what he is able to see initially is the land of Gilead. ஆனால் மோசேயோ அந்த கானானை காண்பிக்கும்படியாக கர்த்தர் அவரை ஒரு மலையின் மேல் ஏற பண்ணி அவருக்கு அந்த இடங்களை காண்பிக்கிறார். So it is the beginning of Canaan. எனவே அது கானானுடைய ஆரம்பம். Not only that, அது மாத்திரமல்ல, as the children of Israel were traveling, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது தானே as they neared Canaan, அவர்கள் கானானை நெருங்குகையில் Bashan was there. பாசான் இருந்தது. They killed Og, the king of Bashan, and they took the land. பாசானின் ராஜாவாகிய ஓகை கொலை செய்துவிட்டு அவர்கள் அந்த தேசத்தை கைப்பற்றிக் So கொண்டார்கள். this Bashan and Gilead are lands that are in the beginning of Canaan as they journey towards it. எனவே இந்த பாசானும் கீலேயாத்தும் அந்த கானான் தேசத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தது. Not only that, அது மாத்திரமல்ல, both Bashan and Gilead were green lands or fertile lands. இந்த பாசானும் கீலேயாத்தும் அது புல்வெளி நிறைந்த இடமாக செழிப்புள்ள இடமாக இருந்தது. Read Numbers chapter 32 verse 1. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசே தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். So here we see it is a place for cattle. That means it was a fertile place. இந்த இடமானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது ஆடு மாடுகளுக்கு செழிப்புள்ள இடமாக இருந்தது. So that means it was green. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது புல்வெளி நிறைந்து இருந்தது. Not only that, அது மாத்திரமல்ல, we read about the oaks of Bashan in the Bible. பாசானுடைய எருதுகளை பற்றி நாம் வேதத்தில் படிக்கிறோம். Oaks na marangal, it's a kind of பாசானின் கேதுரு மரங்களை பற்றி நாம் படிக்கிறோம். We also read Deuteronomy 32:14. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் Here we read of the rams of the breed of Bashan. பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பு. What does that mean? இதோட அர்த்தம் என்ன? Why is Bashan and the rams of Bashan selected? Because they are so fat. பாசானும் பாசானுடைய ஆட்டுக்கடாக்களும் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் அவைகள் மிகவும் கொழுமையானவைகள். So Bashan and Gilead are fertile lands, and they are the beginning of Canaan as the Israelites enter Canaan. எனவே பாசானும் கீலேயாத்தும் செழிப்புள்ள இடங்களாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு முதலாவதாக தென்பட்ட இடங்கள் இவைகளாக இருந்தது. So the prophet is praying, Lord, feed them as you fed the Israelites in Bashan and Gilead. எனவே தீர்க்கதரிசி இப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே பூர்வ நாட்களில் அவர்கள் மேய்ந்தது போலவே பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. So Micah is praying a prayer
that is pertaining to the last days. எனவே மீகா இந்த கடைசி நாட்களுக்கு உகந்ததான ஒரு ஜெபத்தை செய்கிறார். He says, Lord, feed them as they were fed as they entered into Canaan. ஆண்டவரே, அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது எப்படி நீர் அவர்களை போஷித்தீரோ அதே போல நீர் அவர்களை போஷிக்க வேண்டும். In the same way, we are also being fed in these three ways. அதே போலவே நாமும் கூட இந்த மூன்று வழிகளில் இதே போல போஷிக்கப்படுகிறோம். First, like wild goats and like sheep without a shepherd, we fed ourselves with our own lusts. முதலாவதாக அந்த காட்டு ஆடுகளைப் போல யாருமே கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதான அந்த விலங்குகளைப் போல நாம் நம்முடைய சொந்த காட்டுத்தனமான சுபாவங்களினால் நடந்து கொண்டிருந்தோம். But now through various problems and trials, God is feeding us with his chastisement. ஆனால் இப்பொழுதோ अनेक பிரச்சனைகளின் மூலமாகவும் अनेक கஷ்டங்களின் மூலமாகவும் தேவன் தம்முடைய சிட்சையினால் நம்மை போஷிக்கிறார். But now Canaan is very near. கானான் அதிக நெருக்கத்தில் இருக்கிறது. We are going to see Bashan and Gilead very soon. பாசானையும் கீலேயாத்தையும் நாம் அதிக சீக்கிரத்தில் காண போகிறோம். We are going to see a fertile time in the church of God. சபையில் ஒரு செழிப்புள்ள காலத்தை நாம் காண போகிறோம். Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the children of Israel came out of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது God plagued the Egyptians plague after plague till they let them go. தேவன் எகிப்தியரை அவர்கள் வாதையின் மேல் வாதையாக ஒவ்வொரு வாதையின் பின் வாதையாக அவர்கள் இஸ்ரவேலரை விடுவிக்கும் வரைக்கும் அவர்களை வாதித்தார். He divided the Red Sea. அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். He sent down fiery laws for them. அவர்களுக்காக அக்னிமயமான சர்ப்பங்களை அனுப்பினார். Fed them with manna that rained out of the skies. வானத்திலிருந்து பொழிந்ததான மன்னாவினால் அவர்களை போஷித்தார். Miracle after miracle. அற்புதங்களுக்கு பின் அற்புதம். What is the promise of the Lord? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? Just like I brought the Israelites out of Egypt by miracle after miracle. அற்புதங்களுக்கு பின் அற்புதங்களைப் போல நான் எப்படி இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேனோ, As my children enter into Canaan, I am going to do miracle upon miracle. என்னுடைய ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போதுதானே நான் அற்புதத்துக்கு பின் அற்புதமாக நான் செய்வேன். This is the promise of revival. இதுதான் எழுப்புதலினுடைய வாக்குத்தத்தம். The Bible speaks of two exodus. Twice when the children of Israel made a journey. வேதம் இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு முறை பிரயாணம் செய்ததை பற்றி பேசுகிறது. ரெண்டு யாத்திரைகள். இரண்டு யாத்திரைகளை பற்றி பேசுகிறது. We read of the book of Exodus. யாத்திராகமத்தை பற்றி நாம் படிக்கிறோம். What is the meaning of Exodus? யாத்திராகமம் என்றால் என்ன? It means it is the proceeding of the Israelites from Egypt. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செல்லுவது. That is called Exodus. அதுதான் யாத்திரை. Yeah, it's a journey. அது ஒரு பிரயாணம். In the same way, the Israelites made another journey. அதே போலவே இஸ்ரவேலர்கள் இன்னொரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். It is a journey from Babylon back to Israel. அது பாபிலோனிலிருந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்கு நேராக உள்ள பிரயாணம். King Cyrus gave them permission. All those who want to go back to Israel, to Jerusalem and rebuild the temple of God, I give you permission, you can go back. கோரேஸ் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதி கொடுத்து யாரெல்லாம் போய் நீங்கள் மறுபடியும் எருசலேமில் உள்ள ஆலயத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எல்லாரும் போகலாம், நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் என்று சொன்னார். There were 95 lakhs of Israelites at that time when that offer was made. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட போது அந்த நாட்களில் 95 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். But of the 95 lakhs, ஆனால் 95 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களில் only 42,360 Jews left their land to go back to Israel. 42,360 யூதர்கள் மாத்திரம்தான் அந்த தேசத்தை விட்டு மறுபடியும் தங்கள் சொந்த தேசமாக இஸ்ரவேலுக்கு போனார்கள். That is called the second Exodus or journey. அதுதான் இரண்டாவது பிரயாணம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. Isaiah prophesies about that. ஏசாயா அதை பற்றி தீர்க்கதரிசனம் உரைத்தார். Read Isaiah chapter 35 and the last verse. ஏசாயா 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். So this is the second Exodus. இதுதான் இரண்டாவது பிரயாணம். Just like the Israelites left Egypt with miracles. இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்தை விட்டு அற்புதங்களினால் புறப்பட்டதை போல there's going to be a second Exodus which is a miracle, the Lord says. இன்னொரு இரண்டாவது பிரயாணம் இருக்கிறது, அதுவும் அற்புதமாகவே இருக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, how did we come into this church of God? இந்த தேவனுடைய சபைக்குள் நாம் எப்படி வந்தோம்? We were once children of the world. ஒரு காலத்தில் நாம் உலகத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம். We were once slaves in Egypt. ஒரு காலத்தில் நாம் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தோம். Sin was whipping us. பாவமானது நம்மை சாட்டைகளைப் போல அடித்துக் கொண்டிருந்தது. We were drunkards. நாம் குடிகாரர்களாய் இருந்தோம். We were smokers. நாம்
நாம் புகை வலிக்கிறவர்களாய் இருந்தோம். We were fornicators. நாம் விபச்சாரக்காரராய் இருந்தோம். We were rogues. நாம் ரவுடிகளாய் இருந்தோம். But Jesus saved us. ஆனால் இயேசு நம்மை ரட்சித்தார். Jesus brought us out of Egypt. இயேசு எகிப்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார். In our life there was an exodus. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட ஒரு யாத்திரை இருக்கிறது. God performed miracles in our life and brought us out of Egypt. தேவன் அற்புதங்களை செய்து நம்மை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். But still ஆனால் இன்னும் கூட some of our wild natures have not gone. நம்முடைய சில காட்டுத்தனமான சுபாவங்கள் இன்னும் போகவில்லை. That is why after coming to the church God brings us under the rod. எனவேதான் தேவனுடைய சபைக்குள் வந்த பிறகு கோலின் கீழ் நம்மை கொண்டு வருகிறார். He brings us under certain situations which we do not like. நமக்கு பிடிக்காத சில சூழ்நிலைகளை அவர் கொண்டு வருகிறார். There he chastises us. அந்த இடத்தில் அவர் நம்மை சிட்சிக்கிறார். There we should humble ourselves. அந்த இடத்தில் நாம் நம்மை நாமே தாழ்த்த There வேண்டும். we should admit our faults. அந்த இடத்தில் நாம் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். There we should confess our sins. அந்த இடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். There the Lord will remove our wild natures. அந்த இடத்தில் தேவன் நம்முடைய காட்டுத்தனமான சுபாவங்களை அகற்றுவார். There the Lord will bring us out of our captivity. அங்கேதான் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை கொண்டு வருவார். Today in the spiritual sense we are in Babylon. இன்று ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்வோம் என்றால் நாம் பாபிலோனில் இருக்கிறோம். Today so many other powers are trying to rule over us. வேறு வகையான வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்யும்படியாக முயற்சிக்கிறது. They are trying to rule over us with the attempt of capturing us, conquering us, captivating us. எப்படியாவது நம்மை சிறைப்படுத்தி நம்மை மேற்கொண்டு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியோடு கூட அவைகள் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. But why has God permitted it? ஆனால் தேவன் ஏன் அதை அனுமதித்திருக்கிறார்? To bring us under the rod. கோலின் கீழ் நம்மை கொண்டு வரும்படியாக. In this chastisement he is feeding us. இந்த தண்டனை மூலமாக அவர் நம்மை போஷிக்கிறார். He is putting sense into our heads. அவர் நம்முடைய தலைகளுக்கு அறிவை கொண்டு வருகிறார். Turn back to me ye backslidden people. பின்மாற்றக்கார ஜனங்களே என்னிடமாய் நீங்கள் திரும்புங்கள். Confess your faults and return to me. உங்களுடைய தவறுகளை என்னிடத்தில் அறிக்கையிட்டு என்னிடத்தில் திரும்புங்கள். Very soon an announcement is going to be made. அதி சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட போகிறது. Go back and build the temple of Jerusalem. நீங்கள் திரும்பி போய் எருசலேமின் ஆலயத்தை கட்டுங்கள். There is going to be a second exodus in the church. சபையில் ஒரு இரண்டாவது பிரயாணம் இருக்க போகிறது. An exodus from captivity to revival. சிறைச்சாலையிலிருந்து எழுப்புதலுக்கு நேரான ஒரு பிரயாணம். Who are those people? அந்த ஜனங்கள் யார்? They are a group of people who in the captivity became redeemed of the Lord. அவர்கள் தான் சிறையிருப்புக்குள் இருந்த ஜனங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள். They are a group of people, although they are in Babylon, they gave room to sanctification in their life. அவர்கள் தான் பாபிலோனில் இருந்தாலும் கூட தங்களுடைய ஜீவியங்களில் சுத்திகரிப்புக்கு இடம் கொடுத்தவர்கள். So many sins and powers were trying to rule over them. அநேக பாவங்களும் அநேக வல்லமைகளும் அவர்களை ஆளும்படியாக முயற்சித்தது. But in the midst of it all they humbled themselves and went and fell at the feet of the Lord. ஆனால் அவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் விழுந்து அழுது கதறினவர்கள். And God came down as their savior. தேவன் அவர்களுக்கு இரட்சகராய் இறங்கி வந்தார். If there's anyone in our midst, நம்முடைய மத்தியில் யாராவது ஒருவர் who is if they are in captivity, அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள் என்றால், remember God is going to work a redemption in our life. நினைவில் கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய ஜீவியங்களில் ஒரு மீட்பின் வேலையை செய்ய போகிறார். And there are a few in our midst who are going to be ransomed of the Lord. நம்மில் சிலர் இருக்க போகிறார்கள், அவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க God போகிறார்கள். is going to bring them out of captivity. தேவன் அவர்களை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வர போகிறார். Therefore the redeemed of the Lord shall return with singing unto Zion. எனவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு கூட சீயோனுக்கு திரும்புவார்கள். And everlasting joy shall be upon their heads. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, our sorrow is going to be turned into joy. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. Whether you can see it or not, there is going to be a mighty revival in our midst. நீங்கள் அதை பார்க்கிறீர்களோ இல்லையோ, நம்முடைய மத்தியில் ஒரு பலத்த எழுப்புதல் வரப்போகிறது. According to the going forth out of Egypt, the Lord is going to do miraculous things amongst us. தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதை போல தேவன் நம்முடைய மத்தியில் அற்புதங்களை செய்ய போகிறார். How many believe this? உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. This church may be in Babylon. இந்த சபை ஒருவேளை பாபிலோனில் காணப்படலாம். Maybe we are in Babylon. ஒருவேளை நாம் பாபிலோனில் இருக்கலாம். In a state where we are bound for many years. அநேக வருஷங்களாக கட்டப்பட்டு இருக்கிறதான ஒரு நிலை. But our God is going to descend with his fury. ஆனால் தேவன் தம்முடைய உக்கிரத்தில் இறங்க போகிறார். God is going to descend with his anger. தேவன் தம்முடைய கோபத்தில் இறங்க போகிறார். Our God has removed his sword from his sheath. தேவன் தம்முடைய உரையிலிருந்து அவருடைய பட்டயத்தை உருவி He இருக்கிறார். is going to take vengeance on our adversaries. நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் பழிவாங்க போகிறார். And the
Babylonians are going to flee. எல்லா பாபிலோனியரும் ஓடி போக And போகிறார்கள். his children are going to return to Zion. அவருடைய பிள்ளைகள் சீயோனுக்கு திரும்ப And the போகிறார்கள். Lord is going to do miraculous things amongst us. தேவன் நம்முடைய மத்தியில் அற்புதங்களை செய்ய போகிறார். And we are going to feed in Bashan and in Gilead as in days of old. பூர்வ நாட்களைப் போல நாம் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய போகிறோம். How many believe this? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? It's going to happen suddenly. இது திடீரென்று சம்பவிக்க போகிறது. When the Lord turned again the captivity of Zion, we were like them that dream. தேவன் சீயோனின் சிறையிருப்பை திருப்பின போது நாம் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். Is it true? அது உண்மையா? Is it really happening? அது நிஜமாக நிகழ்கிறதா? I can't believe what I'm seeing. நான் பார்க்கிறதை என்னால் நம்பவே முடியவில்லை. It looks as though I'm watching a dream. நான் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறதை போல் இருக்கிறது. That's how revival is going to be, dear brother, dear sister. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இப்படிதான் நம்முடைய எழுப்புதல் இருக்க போகிறது. It's going to be so great we ourselves won't believe what is happening. அது அவ்வளவு பலத்த காரியமா இருக்க போகிறபடியால் நம்மை நாமே விசுவாசிக்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். It's going to be so miraculous, it will be miraculous before our own eyes. அது அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்க போகிறபடியால் நம்முடைய சொந்த கண்களாலேயே நம்மால் நம்ப முடியாது. Why? ஏன்? Because that merciful God in the book of Micah is going to have mercy on us. ஏனென்றால் அந்த மீகாவின் புத்தகத்தில் இருக்கிற அந்த இரக்கமுள்ள தேவன் நம்மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். And how is he going to show that mercy? அந்த இரக்கத்தை அவர் எப்படி காண்பிக்க போகிறார்? He is going to send us a mighty revival. அவர் நம்முடைய மத்தியில் பலத்த எழுப்புதலை அனுப்ப போகிறார். The time has come for the Babylonian captivity to be over. பாபிலோனுடைய சிறையிருப்பானது தீர்ந்து போகும்படியான வேளை வந்துவிட்டது. The time has come for the children of Israel, for the church to proceed towards Canaan. சபையானது இஸ்ரவேல் ஜனங்களானவர்கள் கானானுக்கு நேராக செல்லும்படியான பிரயாணத்தின் நேரம் வந்துவிட்டது. Can you see far away? உங்களால் அதை தூரத்தில் காண முடிகிறதா? Bashan and Gilead are near. பாசானும் கீலேயாத்தும் அருகில் இருக்கிறது. Fertile lands. செழிப்புள்ள தேசம். Land of revival. எழுப்புதலின் தேசம். Land where the Lord is going to do miraculous things for his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்று அற்புதங்களை செய்ய போகிறதான தேசம். Let our vision be enlarged. நம்முடைய தரிசனமானது விரிவாகட்டும். Let's not be sitting in our small houses making petty small prayers. நாம் நம்முடைய சிறிய வீடுகளில் உட்கார்ந்து சாதாரண பரிதாபமான ஜெபங்களை பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். Fear not, O land, the Lord is going to do great things amongst us. தேசமே பயப்படாதே, கர்த்தர் நம்முடைய மத்தியில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Let us ask big things from the Lord. நாம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை கேட்போம். God is going to do great things amongst us. தேவன் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Let the weak say, I am strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the poor say, I am rich. தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. Because we have a merciful God. ஏனென்றால் நமக்கு ஒரு இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார். Our God who is rich in the anointing. நம்முடைய தேவன் அபிஷேகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். Micah said, I am full of the spirit of the Lord. மீகா சொல்லுகிறார், நான் தேவன் அருளிய பலத்தினால் நிறைந்திருக்கிறேன். When the whole Israel was sinning, ஆனால் முழு இஸ்ரவேலும் பாவம் செய்தது. Micah was full of the spirit of the Lord. மீகா தேவன் அருளிய பலத்தினால் ஆவியினால் நிறைந்திருந்தார். Yes, by faith I can see some Micahs here. ஆம், நான் விசுவாசத்தினால் சில மீகாக்களை நான் இங்கே பார்க்கிறேன். The whole world may be sinning. முழு உலகமும் பாவம் செய்யலாம். All Guduvanjari may be sinning. முழு குடுவாஞ்சரே பாவம் செய்யலாம். But here are some Micahs full of the spirit of the Lord. ஆனால் தேவன் அருளிய ஆவியினால் நிறைந்திருக்கிற சில மீகாக்கள் இங்கே இருக்கிறார்கள். They will rise up against sin. அவர்கள் பாவத்திற்கு விரோதமாய் They எழும்புவார்கள். will prophesy against sin. அவர்கள் பாவத்திற்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் They உரைப்பார்கள். are anointed against sin. அவர்கள் பாவத்திற்கு விரோதமாய் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். They are going to show Israel their transgression. இஸ்ரவேலுடைய மீறுதலை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். Nobody can bribe them. ஒருவரும் அவர்களுக்கு பரிதானம் கொடுக்க முடியாது. They will not turn away from the word of the Lord. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு திரும்பவே மாட்டார்கள். They are the redeemed of the Lord. அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். Now the spirit of the Lord that descended upon Micah is going to descend upon us. இப்பொழுது தானே மீகாவின் மேல் இறங்கின அதே தேவனுடைய ஆவி நம்மேல் இறங்க போகிறது.
Shabakatura basabaria hana rahatu rama sana rubahala matura. An anointing is coming. ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. It's going to redeem people to the Lord. அது கர்த்தரிடத்தில் ஜனங்களை மீட்க போகிறது. Everlasting joy is going to come upon their heads. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் வரப்போகிறது. There's going to be singing in their lips. அவருடைய வாய்களில் பாட்டுகள் காணப்படும். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். ஷபாபா ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். ஒருவேளை உங்களுடைய ஜீவத்துல பெரிய பெரிய பாவங்கள் இருந்திருக்கலாம். கடந்த கால வாழ்க்கையில் நடந்த பாவங்கள் எல்லாம் ஒரு பெரிய கரையாக இருக்கலாம். ஒருவேளை பிசாசு பிடிச்சவங்களும் அங்க வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு நான் சொல்லுகிற காரியம், உங்கள் மூலமாக கர்த்தரை எழுப்புதலை கட்டளையிட போகிறார். உண்மையான தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிற பட்சத்தில், உண்மையான மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் யார் யார் திரும்ப போகிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். துக்கத்திற்கு பதிலாக கர்த்தர் அவர்களுக்கு பாட்டை தரப்போகிறார்.
சிறையிருப்பை மாற்றி எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இது சத்தியமே, சத்தியம். Shamanai Glora Basabana Mantula Barabana Katuna. Yes, Jesus, we praise Jesus, we praise Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. உங்களை அழைத்த தேவன் நான் உண்மையுள்ளவர். என் பிள்ளையே, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிறான், உன் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. படுவாதபடி நான் உன்னை காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். மகிமையில்லாத சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்ற விழாவை நிலைநிறுத்த நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். என் பிள்ளையை உன்னை என் கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று சொல்லி உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, நீ உன்னை என் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு விரோதமாய் ஒருவரும் எந்த வல்லமையும் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Lord. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியுண்டாயத் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியுண்டாயத் செய்தார். அபிஷேகித்து என் நிரம்பி வழிய செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியம் தாயத்தம் செய்தார். என் தேவரே, பந்தியம் தாயத்தம் செய்தார். என்னை தமிழ் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். Thank you, Lord. We thank you, Jesus. We praise Lord. Mercy, Jesus. We praise you. Thank you, Jesus. We praise Lord. Thank you, Jesus. கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த முழு கூட்டத்தை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
பிற்பகல நடக்க போகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான இயேசு சுவாமி, இந்த கால வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நறுங்குண்ட இதயத்தோட முது பாத சந்நிதியில் கத்தாவே, எங்கள் இதயங்கள் கத்தாவே ஸ்தோத்திரம் ஊற்றி ஜபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜீவிதத்தில் கத்தாவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் நன்றியோடு எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இவ்வளோ அளவுக்கு சுவாமி என் மேலே எங்கள் மேலே கத்தாவே நீர் பாராட்டி கொண்டே இருக்கிற தெய்வக்கும் அன்புக்கும் இரக்கத்துக்கும் என்னில் எங்களுக்குள்ள என்ன நன்மை உண்டு சுவாமி. ஸ்தோத்திரம். ஒரு நன்மை இல்லையே சுவாமி. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. 10,000 பேரில் சிறந்தவர் நீர் ஆண்டவரே. யாரு கூட சமீபிக்கிற வெளிச்சத்தில் கத்தாவே வசிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாவம் செய்யாத தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாவமே அறியாத தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கத்தாவே தேவனா இருந்து கத்தாவே ஏழைகளை எங்களை கத்தாவே கத்தாவே பாவிகளை எங்களையும் கத்தாவே நேசிக்கிறதுக்கு கத்தாவே ஒன்றுமே இல்லை சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதெல்லாம் கத்தாவே உமது தயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உமது தயக்கை கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சுவாமி. ஜீவிய காலமில்லை உமது அன்பு உமது தயை உமது இருக்கும் வர்ணிக்கிறதுக்கு கத்தாவே எங்களுக்கு போகவே போகாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலவேளையிலே இது சியோன் விட்டு இறங்கி வந்து நீர் எங்களோட பேசின கத்தாவே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது சமூகத்துக்காகவும் உமது பிரசனத்துக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே ராஜா எங்களுடைய ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்தி நடத்தினீர் சுவாமி. நீர் மகத்துவமுள்ள தேவனாய் இருந்து மகிமையின் ஆவியோடு இறங்கி வந்தீர் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆதரித்தீர் சுவாமி. தேற்று நீர் ஆற்று நீர் சுவாமி. எங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தினீர் ஐயா. ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறது கத்தாவே எங்கள் இருதயங்கள் கத்தாவே உம் பக்கம் திருப்பினீர் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் சியோன் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்ததனால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பளிங்க கத்தாவி ஜீவியம் செய்ய பளிங்க ஊழியம் செய்ய ஆண்டவரே கத்தாவி இனிமேலே எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரேலைட்ஸ் மேல கத்தாவே நீர் பாராட்டின தயா கத்தாவே இந்த நாட்களில் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ் இருக்கிற எங்கள் மேல கத்தாவே நீர் பாராட்டி கொண்டே இருக்கிற கத்தாவே இரக்கத்துக்காய் திரும்பி திரும்பி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலவேளையிலே உண்மையாகவே ஐயா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா இந்த சபையில் ஆண்டவரே ஒரு பெரிய கத்தாவே பின்மாறி மழை மூலமாய் பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை அனுப்ப போகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் சத்தியர் ஆண்டவரே. உங்களை நடுவில் நான் பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன் சொன்ன தேவனே நீர் அப்படியே செய்யும் ஆண்டவரே. தேசமே சபையே நீ பயப்படாதே, உங்கள் நடுவில் நான் சீக்கிரமாய் நிச்சயமா பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன் சொன்ன தேவனே. ஆமாண்டரே அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக ஒரு ஆழமான சுத்திகரிப்பு இந்த வார்த்தைகள் மூலமா எனக்கு எங்களை சபைக்கு நீ தாருமாண்டரே. எங்கே பரிசுத்தம் உண்டோ எங்கே ஆழமான சுத்திகரிப்பு உண்டோ என் தேவனே அங்க கத்தாவே அந்த இடத்தில் கத்தாவே நீர் இறங்கி வந்து அற்புதங்கள் செய்ய போகிறீர் ஆண்டவரே. பெரிய எழுப்புதலுக்காக கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய எழுப்புதல் நீர் சபையில நீர் அனுப்புமையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே ராஜா இந்த வார்த்தைகள் மூலமாய் கத்தாவே மூர்க்க சுபாவங்கள் கத்தாவே வைல்டு கேரக்டர்ஸ் வைல்டு நேச்சர்ஸ் மாஸ்டர் காட்டு சுபாவங்கள் எல்லாம் கத்தாவே சபையிலிருந்து நிர்மூலமாக்கும் சுவாமி. மூர்க்க சுபாவங்கள் முரட்டாட்டம் பிடிவாதம் பெருமை சுவாமி தேவரே என் தூயனே இயேசுவே ஸ்தோத்திரம் சுவாமி ஐயா. அப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் கத்தாவே இந்த வார்த்தைகள் மூலமே நிர்மூலமாக்கி இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் தாழ்மையின் சுபாவங்கள் தாரும் ஐயா. இயேசு போலே மாற உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே பெரிய ஸ்லாகியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வருகைக்காக தடையா இருக்கிற சில பொல்லாத வல்லமைகளை கத்தாவே சில பொல்லாத கத்தாவே ஸ்தோத்திர சுபாவங்கள் எல்லாம் இந்த கால வேளையிலே இந்த அருமையான வல்லமையான வார்த்தைகள் மூலமாய் நீ நிர்மூலமாக்கிறீங்க. நம்புகிறோம்
என் தூயனே, என் சியோனின் ராஜாவே, சீக்கிரமா எனக்குள்ள ஒரு பெரிய அதிசயமான காரியம் செய்யும் ஆண்டவரே. இயேசு போல ஜீவிக்க, இயேசு போல மாற உதவி செய்யும் ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாத ஜீவம் செய்ய இனிமேலும் கர்த்தாவே நல்ல தீர்மானம் எடுக்க சபைக்கு கர்த்தாவே அப்படிப்பட்ட கர்த்தாவே நொறுங்குண்ட இது தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் தந்த நடத்திப்புக்காக கர்த்தாவே விசேஷமான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிரதர் இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரத்தத்தின் கோட்டுகளும் மூடுகளுமையா இந்த நாட்கள் அதிகமான கர்த்தாவே ஊழியம் அவர் கையில கர்த்தாவே நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த ஊழியத்துக்கு ஏற்ற கிருபையும் வல்லமையும் அபிஷேகம் சுவாமி சியோனின் நடத்திப்பு அவருக்கு தந்தி பலப்படுத்தி ரத்தத்தின் கோட்டுகளும் மூடுகளுமையா. மனுஷருடைய கண்கள் அவர் மேல இருக்கக்கூட சுவாமி சியோனின் ராஜனுடைய அக்னி ஜுவாலா சமமான கண்கள் தேவனே உமது மகன் மீது வைத்து நடத்துமையா. வந்த ஜனங்களை கர்த்தாவே சியோனில் ஆசீர்வதித்தீர் சுவாமி, ஆதரித்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளோட போய் சுவாமி சந்தோஷமா இருக்க உதவி செய்ய மாட்டரே. நித்திய பேரின்பம் தந்தீர் ஆண்டவரே. தவிப்பும் கர்த்தாவே எல்லாமே போய்விட்டது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோட போக உதவி செய்யும். கடன் பிரச்சனை, குடி பிரச்சனை, அகோரமான பாவத்தோடு வந்த ஜனங்களையும் நீர் கர்த்தாவே அவங்களுக்கு விடுவிட்டீரனை நம்புகிறோம் சுவாமி. சந்தோஷத்தோட அனுப்புமையா. ஸ்தோத்திரம். வாலிபர் பிள்ளைகள் நடுவில் பெரிய எழுப்புதல் அனுப்புமையா. சீக்கிரமா சியோனு கொண்டு வரும் ஆண்டவரே. சியோனின் ராஜனுடைய சேர்ந்து ஊழியம் செய்ய வைராக்கியம் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஆசீர்வதிமையா ஒழுங்குக்குள்ள கொண்டு வரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொண்டு வந்த புதிய ஆத்துமக்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையான சபை ஏதோ கர்த்தாவே தரிசனம் மூலமாய் பேசி கர்த்தாவே அவங்களுக்குள்ள பெரிய காரியம் செய்யும் ஆண்டவரே. மீதியான காரியங்கள் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. பத்மக்குடி ஜீவிதத்தை செய்த எல்லா அருமையான ஆழமான காரியங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்து நடத்துமையா. மழை வரக்கூடாது சுவாமி இயேசுவே நீர் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தும் ஆண்டவரே. எப்பொழுது கர்த்தமது வருகைக்காக அவளோட தவிக்கிற ஆவி தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எப்போ வந்தாலும் நானும் என் சபையும் என் தூயனே உமது வருகையில காணப்பட உதவி செய்யும். ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் மகிமையான கருத்துல தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.